வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி. தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் மழையால் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளில் உள்ள மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் தங்க வைக்குமாறு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் நாளை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சையத் மோடி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த புயல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெய்ஞ்சான் புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த புயல் காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதாகவும், தொடர் மழை மற்றும் புயல் காரணமாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக தரைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளான திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, பல்லாவரம் ரேடியல் சாலை, வேளச்சேரி பிரதான சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடிக்கு மேல் நீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலையத்தில் புயல் எச்சரிக்கை மற்றும் கனமழையின் காரணமாக மதியம் 12:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை முழுமையாக விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பெஞ்சன் புயலின் தாக்கத்தின் காரணமாக ரயில் தண்டவாளத்தில் மழை நீர் தேங்கியதால் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சுரேகா. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாகவும், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ஆவடி, பூவிருந்தவள்ளி, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. புயல் மழையின் காரணமாக மாவட்டத்தின் முக்கிய ஏரிகளான புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை உள்ளிட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகிறது. மேலும் திருத்தணி அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளானார்கள். அதேபோல் ஆவடி அருகே பூவிருந்தவள்ளி பிரதான சாலையில் ராட்சத விளம்பர பேனர் சூறைக்காற்றில் கிழிந்து விழுந்து போக்குவரத்துக்கு இடையூறானது. மேலும் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் கழிவுநீர் கால்வாய் பணிகள் முடிக்காததால் 100க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களுக்குள் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மாவட்டம் முழுவதும் மழைநீர் மற்றும் பேரிடர் மீட்பு பணிகள் தூரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தீயணைப்பு மீட்புப் பணி வீரர்கள் உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில்
தொடர் மழையின் காரணமாக செம்பரமாக்க ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ஏரியின் நீர்மட்டம் 24 அடியில் தற்போது 18.6 அடி நீர் உள்ளது. இந்நிலையில் கனமழை எதிர்கொள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களிலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் மீட்பு உபகரணங்களுடன் 24 மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு துறைகளின் சார்பில் 21 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து சிவகுமார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிற்பகல் முதல் கனமழை பெய்து வருவதுடன் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. மாநில அமைச்சர் திரு பொன்முடி மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவர் கிராமங்களை இன்று நேரில் பார்வையிட்டார். அங்குள்ள மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயலின் தாக்கம் தற்போது மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதால் விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ந்து லேசான மழை பெய்து வந்த நிலையில் பிற்பகலுக்கு பிறகு மழையின் அளவு அதிகரித்து வருகிறது. மேலும் காற்றின் வேகமும் அதிகரித்து வருகிறது. கடல் அலைகள் ஆக்ரோஷமாக காணப்படுகின்றன. தொடர்ந்து மரக்காணம் பகுதியில் பாதுகாப்புக்காக வந்துள்ள மீட்பு குழுவினரை அமைச்சர் பொன்முடி நேரடியாக சென்று பார்வையிட்டு அவர்களிடம் விசாரித்தார். பாதுகாப்பு பணி குறித்த திட்டங்களையும் அவர்களிடம் கேட்டறிந்தார். இன்று இரவும் மழையின் அளவு அதிகரிக்கும் என்றும் காற்றின் அளவு அதிகரிக்கும் என்பதால் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதியில் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் புயலின் தாக்கமும் மழையின் அளவும் அதிகரித்தால் ஈசிஆர் சாலையை போக்குவரத்தை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் செலுத்த வேண்டிய மின்கட்டணத்தை அபராதம் ஏதுமின்றி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஃபெஞ்சல் புயலுக்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்துள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் போதிய அளவில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அவர்களுக்கு தேவையான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று இரவு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தயார் நிலையில் வைக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பொறுப்பு அமைச்சர்களும் இப்பணிகளை கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். சென்னை தியாகராய நகர் பகுதியில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணி மாநகராட்சி சார்பில் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கு எந்தவொரு பிரச்சினையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்குமோ அந்த இடங்களிலெல்லாம் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புயல் மழை முன்னெச்சரிக்கை பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். முன்னதாக சென்னை மாநகராட்சி வளாகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு மையத்தையும் அவர் ஆய்வு செய்தார். புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் நாளை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் 9வது பட்டமளிப்பு விழாவில் 878 மாணவ மாணவியர் பட்டங்களை பெற்றனர். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 150 ஆசிரியர்கள் கீழடிக்கு செல்லும் களப்பயணத்தை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மின் விநியோகம் சீராக வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி மாவட்ட மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சையத் மோடி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. லக்னோவில் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை தாய்லாந்து இணையை 18-21, 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் மழையால் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளில் உள்ள மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் தங்க வைக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.
புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களில் நாளை 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சையத் மோடி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.